ஹாய்! வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட சந்தோஷமா எப்போதும் ஹேப்பியா இருங்க. இது வந்துட்டு பங்குனி உத்திரம் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. முன்னாடியே போட்டு வந்திருக்கணும். இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட்டு லாங் வீடியோ. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காலையிலே எந்திரிச்சு குளிச்சுட்டு முருகர் கோவிலுக்கு போயிட்டு வரணுன்றதுனால கடகடன் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். கோவில் வந்துட்டு தூரம்லாம் இல்லைங்க, வீட்டுக்கு பக்கத்துலேயே தான். ஈவினிங் டைமில் நிறைய கூட்டம் வந்துடும். சரி காலையிலே போய் சாமியை பார்த்துட்டு வந்துடலாம், மன நிம்மதியாகவும் இருக்கும் திருப்தியாகவும் இருக்குன்றதுனால கிளம்பிட்டு இருந்தேன். சட்கோண கோலம் போட்டு 6 அகல் விளக்கு ஏற்றிருந்தேன். விளக்கு ஏற்றிட்டு தான் கோவிலுக்கே போயிருந்தேன். அப்போ வந்துட்டு சாமிக்கு அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தெரிஞ்ச வரைக்கும் சாமியை பார்த்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குமே வந்துட்டேன். சாமிக்கு தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு காலையில் செய்ய வேண்டிய பூஜையை நல்லபடியாக நிறைவு செஞ்சிருந்தேங்க. காலையில் வந்துட்டு சாப்பாடு குழம்பு எதுவும் செய்யலை. கொஞ்சமாக பால் இருந்தது, அதை சூடு பண்ணி குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டுட்டேன். அவங்க அப்படியே விளையாடிட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டு ஒரு வேளை விரதம் மட்டும்தான். மதியம் சாமிக்கு படையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணலான்றதுனால சாப்பாடு, சாம்பார், பொரியல், அப்பளம் இது மட்டும்தான் ரெடி பண்ணியிருந்தேன். என்னால் முடிஞ்சது. சாமி ஊர்வலம் வரும்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் வரல. ஈவினிங் தான் போல். அப்புறம் வந்துட்டு சாமிக்கு படையல் போட்டுட்டு தீப தூப ஆராதனைலாம் காமிச்சிட்டு மதியம் செய்ய வேண்டிய பூஜை நல்லபடியாக நிறைவு செஞ்சுருந்தேங்க. நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தாங்க, கடவுளை வணங்குறதுக்கு பெருசாக எல்லாம் இருக்கணும் செய்யணும் அப்படின்ற கட்டாயம் எதுவுமே இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு மனசார உண்மையாக இருந்து கடவுளை வணங்கினாலே போதும், நம்மளை பார்ப்பாங்க. ஒருவேளை விரதம்ன்றதுனால காலையில் எதுவுமே சாப்பிடல, தண்ணி மட்டும்தான் குடிச்சிட்டு இருந்தேன். ரொம்ப பசியாக இருந்தது. அதுக்கப்புறம் சாமிக்கு படைச்ச சாப்பாடே சாப்பிட்டாச்சு. குட்டீஸ் 2 பேரும் ஒரு கொஞ்ச நேரம் படுத்தாங்க. சரி அதுக்குள்ளேயே நம்மளும் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு படுத்துட்டேன். ஆனால் விரதம் இருக்கிற அன்றைக்கி தூங்கக்கூடாது, தூங்காமல் இருந்தால் ஓகே தான். மற்றபடி ரெஸ்ட் எடுத்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு 5 மணிக்கிட்டலாம் எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டேன். கரெக்டாக 6 மணிக்கெலாம் விளக்கேற்றிட்டு பூஜை பண்ணணுன்றதுனால கடகடன் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். வாசலில் 2 அகல் விளக்கு ஏற்றிருந்தேன். அதுக்கப்புறம் முருகருக்கு ரொம்ப பிடிச்ச வெத்தலை தீபம் அதையும் ஏற்றிட்டு நெய்வேத்தியமாக வெள்ளை சுண்டல் தாளித்து வச்சுருந்தேன். சாமிக்கு தீப தூப ஆராதனைலாம் காமிச்சிட்டு இந்த நாள் பூஜையை நல்லபடியாக நிறைவு பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 7 மணிக்கிட்ட சாமி ஊர்வலம் வந்தாங்க. பார்த்து மனசார வணங்கி கும்பிட்டுக்கிட்டோம். என்னதான் நம்ம மனசில் 1000 கஷ்டம் இருந்தாலும் கடவுளை பார்த்து வணங்குற அந்த ஒரு நொடி நம்ம கஷ்டம் எல்லாமே பறந்து போயிட்ட மாதிரி மனசில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் வந்துடும். ஓகேங்க, வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.